கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் ஒரு வேத பாட வகுப்புக்குள்ளாக நம்ம போக இருக்கிறோம். பைபிள் ஸ்டடி 127. இதனுடைய தலைப்பு த ட்ரைப்ஸ் அண்ட் டேபர்னாக்கிள், இஸ்ரவேலின் கோத்திரங்களும் ஆசரிப்பு கூடாரமும். இன்னும் சொல்லப்போனால் த கேம்பிங் ஆஃப் த ட்ரைப்ஸ் அரவுண்ட் த டேபர்னாக்கிள் அப்படின்னு கொடுக்கணும். ஆனால் இங்கே இடம் இல்லாததுனால இந்த ட்ரைப்ஸ் அண்ட் டேபர்னாக்கிள்னு கொடுத்துருக்கேன். சரி, இது கூட ஒரு நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பைபிள் ஸ்டடியாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் கெட்டிங் இன் டு த பைபிள் ஸ்டடி, இது வந்துட்டு பைபிள் ஸ்டடி 127. அந்த நம்பரை வச்சு ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய முதலாவது பைபிள் ஸ்டடி தான். ஏற்கனவே ஒரு பைபிள் பேர்ல்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுக்கு முன்பாக நியூ இயர் மெசேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் பைபிள் ஸ்டடி ஆஃப் திஸ் இயர். இது 127வது வேத பாட வகுப்பு. 127 என்கிற எண்ணுக்கு ஒரு சில முக்கியத்துவம் இருக்கிறது. அதை சொல்லிடலாம். என்னன்னா, சாராளுடைய வயது 127 என்று சொல்லி பார்க்கிறோம். அதை போல எஸ்தர் புஸ்தகத்திலே அகாஸ்வேரு ராஜா ஆட்சி செய்த தேசங்கள் 127. அப்ப 127உடைய அர்த்தம் என்ன? அப்ப சாராள் எதை குறிக்கிறாங்க? இது பைபிள் ஸ்டடி, நேரடியான பைபிள் ஸ்டடியினுடைய தலைப்பு இல்லை. ஆனால் இந்த நம்பர் வர்றதுனால அதை பற்றி மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. அப்ப 2 ஸ்திரீகளை குறித்து இது பேசுகிறது. 2 மலைகளை குறித்து பேசுகிறது. அப்ப சீனாய் மலை, எருசலேம். அப்ப எருசலேம் மலை. அப்ப 2 பிரமாணங்கள், இந்த இரண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள். அப்ப என்னன்னா, பழைய உடன்படிக்கையான நியாயப்பிரமாண உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சுயாதீன பிரமாணம். இப்ப நியாயப்பிரமாணம், சுயாதீன பிரமாணம் என்கிற 2. இப்ப ஆகார் நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு அடையாளம், சாராள் புதிய உடன்படிக்கையாகிய சுயாதீன பிரமாணத்திற்கு ஒரு அடையாளம். அதை புரியணும். அதை போல இஸ்மவேலையும் ஈசாக்கையும் சொல்லலாம். அடிமையிடத்தில் பிறந்தவன் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகள் நாம. அப்ப 127 எதை குறிக்கிறது? இன்னும் எஸ்தர்ல பார்த்தோம்னா, எஸ்தர் 1ஆம் அதிகாரத்துல இந்தியாவிலேருந்து எத்தியோப்பியா வரைக்கும் ஆட்சி செய்திருக்கிறார். இன்னும் இந்தியாங்கிற அந்த பதம் வந்துட்டு இந்து தேசம் என்று சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டில். பைபிள்ல இந்தியா பத்தி சொல்லியிருக்கு. இங்கிலீஷ்ல பாருங்க, ஃப்ரம் இந்தியா ஈவன் அண்ட் டு எத்தியோப்பியா. அப்ப இந்தியா பைபிள்லேயே இருக்கு. ஒருவேளை தெரியாதவங்களுக்கு ஆச்சரியமான விஷயம். நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா எஸ்ஆர் 1:1 ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியா என்று சொல்லி இருக்கும். அப்ப இந்து தேசம் என்று இன்னொரு இடத்துல எஸ்தர்ல, இன்னொரு இடத்துல 10வது அதிகாரத்திலேயோ 9வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். சரி, நீங்க தேடி படிச்சு பாருங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஓவர் 107 ப்ராவின்சஸ், 127. அப்ப புக் ஆஃப் எஸ்தர்னு சொல்லி நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி போட்டிருக்கோம். 2-3 வருடங்களுக்கு முன்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இந்த 127 என்ற எண்ணை குறித்து பேசியிருக்கிறோம். என்னன்னா, அது கிங்டம் உடைய ஒரு நம்பராக இருக்கிறது. அரசாட்சியினுடைய அடையாளமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளமாக. ஏன்னா அகாசுவேரு ராஜா யாருக்கு ஒரு முன்னடையாளம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளம். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரியணும்னா நீங்க அந்த பைபிள் ஸ்டடி பாருங்க. நம்ம இப்போ அதுக்குள்ள போனோம்னா டிவேட் ஆயிடுவோம். சரி, அப்ப இது 127th பைபிள் ஸ்டடி, இந்த வருஷத்தினுடைய முதலாவது பைபிள் ஸ்டடி. ஜஸ்ட் லிங்க், அதுதான். ஆனா இந்த வேத பாட வகுப்புக்குள்ள நம்ம பார்க்க போற கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் ரிலேஷன் இல்லை. சரி, இப்போ சாரா ரெப்ரசன்ஸ் நியூ கவர்னன்ட் அண்ட் நியூ ஜெருசலேம், அஹாஸ்வேரு கிங்டம். அப்போ
இது கிங்டமை பற்றிய ஒரு காரியமாக 127 என்ற எண் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா இந்த டிஜிட்ஸை பார்த்தீங்கன்னா 127 பிரிச்சு எழுதலாம். 100 + 27. அப்போ ஸ்கொயர் நம்பர் அண்ட் கியூபிக் நம்பராக இருக்கிறது. 100 என்பது 10 ஸ்கொயர், 27 என்பது 3 கியூப், 3 to the power of 3, அப்படின்னா 3 × 3 × 3. இந்த எண்கள் பாருங்க 2, 7 and 1. இந்த மூன்று எண்களும் பார்த்தீங்கன்னா ஜீரோ இல்லாமல் இதை அரேஞ்ச் பண்ணும் பொழுது 2701ன்னு மாற்றி அரேஞ்ச் பண்ணோம்னா அது ஃபர்ஸ்ட் வர்ஸ் ஆஃப் த பைபிளோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இன்டைரக்டாக லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த போன பைபிள் பல்ஸில் என்ன பார்த்தோம்னா இயேசு 27 ஏடியில் பேப்டிசம் எடுத்திருப்பார். பேப்டைஸ்ட் இன் 27 AD பை ஜான் த பேப்டிஸ்ட். அப்படின்னா 26 ஏடி வரைக்கும் நம்ம தானியலுடைய 70 வாரங்களில் அது குறிக்கப்பட்டது தான் நம்ம போன ஒரு பைபிள் பல்ஸில் பார்த்தோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 2026ன்னு சொல்லிட்டு அது டைரெக்டாக 26 ஏடியிலேருந்து 2000 வருடங்கள் கடந்து நாம் நிற்கிறோம் இப்போ 2026 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 27 அப்படிங்கிறது அகைன் 100 + 27 அப்படிங்கிறது இன்டைரக்ட்லி ஹின்ஸ் த என் டைம் லைன்ஸ். இப்போ 27 வந்துருக்கு பாருங்க. இங்கே இந்த இடத்துல 100 + 27, 100 வந்துட்டு அகைன் 2000 ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா 2027. அப்போ எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிங்டம் நம்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 அப்படிங்கிறது 1000க்கும் ஒரு அடையாளமாக இருக்கும். 10 × 10 × 10. அப்போ 100 + 27 பிரிச்சிட்டோம்னா 100க்கு பதிலாக நீங்கள் இந்த 2000 இயர்ஸ் கேப்பை நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி பண்ணீங்கன்னா இன்டைரக்ட்லி இட் ஹின்ஸ் த என் டைம் லைனோட ஸ்டார்ட் இயர், அதாவது 2027லேருந்து 2033 தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லி கொண்டிருக்கிற டைம் லைன். எதுக்கான டைம் லைன்னா என் டைம்ஸ்க்கான டைம் லைன். அப்போ கிறிஸ்து வருகைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அதற்கு பின்பு அவருடைய 2ஆம் வருகை இது துவங்குவதற்கான டைம். அப்படின்னா 2027லேருந்து 2033க்குள்ளாக இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு காரியம் சம்பவிக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்கிறது. ஏன்னா அநேக காரியங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆனால் இது ஒரு க்ளூ உங்களுக்கு. இந்த 2027க்கு இந்த 127 அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட் பாயிண்டாக இருக்கும். இன்னொரு இடத்துல இந்த 127 பற்றி இந்த பைபிள் ஸ்டடியிலே பார்ப்போம். ஓகே, எப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். சரி, ரைட். ஓகே, மேபி இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த 2000 வருஷங்கள் அப்படிங்கிறது பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இயேசு சொன்ன ஓமையாகிய நல்ல சமாரியன், அதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பணத்தை கொடுத்து நீ அவனை பார்த்துக்கொள், இதற்கு மேல் ஏதாவது செலவழித்தால் நான் திரும்ப வரும் பொழுது தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த 2 பணம் கூட ஒன்று பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடாகிய வேதத்தையும் சொல்லலாம், அல்லது 2000 வருஷத்தை பற்றியும் சொல்லலாம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளே வரலாம். அப்போஸ்தலர்ல கடைசி அதிகாரம் கடைசி வசனம் எப்படி முடியுது பாருங்க. பவுல் ரோமாபுரிக்கு போயிடுறாரு. போயிட்டு அங்கே சுவிசேஷத்தை பற்றி பிரசங்கிக்கிறாரு. எவ்வளோ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். இந்த இடத்துல ஆமீன்னு போட்டிருக்காது. யாக்கோபுலையும் முடியும் பொழுது ஆமீன் இருக்காது. புதிய ஏற்பாட்டில் வர 27 புஸ்தகங்கள்ல அப்போஸ்தலரும் யாக்கோபும் தவிர மற்ற எல்லா புஸ்தகங்களும் சுவிசேஷங்களும் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் ஆமீன்னு தான் முடியும். ஆனால் இந்த இடத்துல ஏன் ஆமீன் இல்லைன்னா, இந்த இடம், அதாவது இந்த சுவிசேஷ பிரசங்கம் அப்படிங்கிறது அப்போஸ்தலரோட முடிவது கிடையாது. தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளோ காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் 2 வருஷம் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார் வாடகை வீட்டில். ஆனால் அது 2000 வருஷங்களாக இந்த பிரசங்கம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத ஹிண்ட் பண்ணுது இந்த இடத்துல. சரி, ஓகே, நம்ம இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ள வந்துடலாம். ஓகே, இப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது கூட ஒரு ஸ்பெஷல் டாபிக் தான் இந்த பைபிள் ஸ்டடி.
அதே போலவே இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப காமன் டீச்சிங் கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீச்சிங்காக இருக்கும். காமன் டீச்சிங் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த பைபிள் ஸ்டடியை கேட்க முடியாது. அதாவது யூனிக்கான பைபிள் ஸ்டடி ஆராய்ச்சி செய்து நீங்கள் பார்த்தால் மாத்திரமே இதனுடைய ஒரு விசேஷங்கள் உங்களுக்கு புலப்படும். உதாரணமாக இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை பற்றிய ஒரு வேத பாட வகுப்பு நம்மளுடைய பைபிள் ஸ்டடி சாப்டர்ல நம்ம கொடுத்துருக்குறோம். டேபர்நாக்கிள் ஆஃப் வர்ஷிப் போன வருஷத்துக்கு மொதல் வருஷம் வந்திருக்கும். எப்படி அது வந்துட்டு ஒரு காமனான ஒரு டீச்சிங் இப்பொழுது நடக்கக்கூடிய பிரசங்கங்கள்லாம் நீங்கள் எப்படி கேட்க முடியாதோ அதை போலவே இந்த ஒரு பைபிள் ஸ்டடியும் நீங்கள் வந்துட்டு காமனாக கேட்டிருக்க முடியாது. எதை பற்றி அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி எவ்வாறு அவர்கள் தங்கியிருந்தார்கள், கர்த்தர் எந்த மாதிரி அவங்கள தங்கணும்னு சொல்லி கொடுத்திருந்தாரு, அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னென்ன என்று சொல்லி சீக்கிரமே இதை பார்த்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய பைபிள் ஸ்டடி கிடையாது, இருந்தாலும் அதிகம் போனால் ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, இப்போ இந்த ஒரு காரியங்கள் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், இந்த காரியங்களை தான் இப்போ நம்ம டீப்பாக தியானிக்க போகிறோம். எப்படி தேவனாகிய கர்த்தர் அவர்களை தங்க வேண்டும் என்று சொல்லி ஒழுங்குகளை கொடுத்திருந்தார். அதற்கு பின்பாக என்ன ஹிடன் ட்ரூத்ஸ், என்ன ஷேடோஸ் இருக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பின்னாடிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ மோஸ்ட் ஆஃப் திஸ் இஸ் கிவன் இன் நம்பர்ஸ் அண்ட் லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் நம்பர்ஸ் 24லேருந்து ஆரம்பம். எண்ணாகம் 24லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் 24லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எண்ணாகம் 2:3 தான் இருக்கு இந்த விஷயங்கள். ஆனால் எண்ணாகம் 24லேருந்து ஏன் ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. அதை பார்க்கலாம் பாருங்க. எண்ணாகம் 24 என்ன நடக்குதுன்னா, பிலேயாம் என்ற ஒரு மனிதன், குறி சொல்லுகிறவன், அதே நேரத்தில் தேவனோடும் கூட பேசுகிறவனாக இருக்கிறான். அவனை ஒரு ராஜா அழைத்து, மோவாபுடைய ராஜாவாகிய பாலாக் என்பவன் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். இந்த காரியங்கள்லாம் என்ன 21, 22லேருந்து இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சம்மரிக்காக, ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக சொல்கிறேன், ஒரு கான்டெக்ஸ்டுக்காக. அப்போ வர்றப்ப கர்த்தர் தடுக்கிறாரு. தேவதூதன் தோன்றி கழுதைக்கு முன்பாக நிற்கிறான். கழுதை பேசுகிறது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அப்புறம் பாலாக்கை சரி ரைட்டு நீ போ அப்படின்னு சொல்லி தூதன் அனுப்புகிறார். ஆனால் நான் சொல்கிறதான் நீ சொல்லணும், இஸ்ரவேலை சபிக்கக்கூடாது என்று சொல்லி அனுப்புகிறார். இங்கே வந்து பாலாக்கை பார்த்ததையும் 3 தடவை பலி செலுத்தி சபிப்பதற்காக போகிறார். முதல் 2 தடவை சபிக்காமல் ஆசீர்வதிச்சிடுறாரு. 3ஆவது தடவை மீண்டுமாக அவர் பார்க்குறாரு. ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு பிலேயாம் பார்த்துட்டு சபிக்கிறதுக்காக நிமித்தம் பார்க்க போகவில்லை. மாறாக கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்ப இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறத பார்க்கிறார் அந்த பிலேயாம். அப்படி பார்க்கும்பொழுது தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இப்ப நாமும் கூட என்ன பண்ண போறோம்னா, இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறத பார்க்க போறோம். நீங்களும் பார்க்க போறீங்க. அப்போ உங்கள் மேல் தேவ ஆவி வரும். நீங்க வந்துட்டு அடுத்து அவன் சொல்றத பாருங்க. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வவல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அப்படின்னு சொல்லி பல தீர்க்க தரிசனங்களை இங்க சொல்றான் பாருங்க. அப்ப உங்களுக்கும் கண் திறக்கப்படும். இதை பார்க்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. அப்ப பிலேயாம் எதை பார்த்தாரு? எதை பார்த்து அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது? எதை பார்த்து அவருக்கு தேவ ஆவி வந்தது? இஸ்ரவேல் கோத்திரங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறது. அதன் பின்பாக என்ன இருக்கிறது? அப்ப பாலாம் லுக்ஸ் த கேம்பிங் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஸ்பிரிட் கேம் டு ஹிம்.
அப்போ அதை தான் இப்போ நம்மவும் பார்க்க போகிறோம். சரி, அந்த ஆர்டரில் போயிட்டு நம்மளும் அந்த கேம்பை வந்துட்டு புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இப்போ என்னாகும் 2ஆம் அதிகாரம் இந்த டீட்டெயில்ஸை கொடுக்கறது. நம்ம முதல்ல இதை படிச்சுட்டு அதுக்கு பின்பு இதை விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். முதலாவதாக ஆஹ், என்னாகமும் 2ஆம் அதிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்பு இந்த டேபர்நாக்கிள் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு வசனம் பார்த்துட்டு வந்துடலாம். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாய் இருக்க வேண்டும். அப்ப கீழ்ப்பக்கம் அப்படின்னா அது கிழக்கு என்று சொல்லி அர்த்தம். அப்ப இந்த கிழக்கு தான், இந்த கிழக்குலேருந்து இதுலேருந்து நீங்க படிச்சீங்கன்னா அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரை, அவைகளுக்கு 3 தூண் 3 பாதம். மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரை. மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 முழம். அதுல ஒரு சைடு 15, இன்னொரு சைடு 15, அப்போ 30 போயிடுச்சு. நடுப்புற நடுவில் 20 முழம் இருக்க வேண்டும். அந்த 20 முழத்துக்கு பாருங்க, பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்குதிரை வந்துருச்சா? அப்ப ஒரு சைடு 15, இன்னொரு சைடு 15, நடுப்புற 20, மொத்தம் பார்த்தீங்கன்னா 50. 15 15 30 20 50. அந்த 20 முழம் தான் என்னன்னா அந்த ஆசரிப்பு கூடாரம். அந்த பிரகாரம்னா வெளிப்பக்கம், அந்த வெளிப்புறத்துக்கு இருக்க கேட்டு. அந்த கேட்டு வந்துட்டு வாசல் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா கிழக்கை பார்த்து இருக்கிறது. இதுதான் சொல்ல வந்தேன். அப்ப கிழக்கு திசையில தான் வாசல். கீழ்ப்புறம்னா கிழக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா டைமென்ஷனுமே இங்க கொடுத்துருப்பாங்க. அப்படியே வடப்பக்கத்தின் நீளம்னா வடபுறம்னா நார்த், கிழக்கு சைடில் ஈஸ்ட் அப்படின்னா அதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட், ஈஸ்ட் வெஸ்ட்டு, நார்த்து சவுத். அதை விஷுவலைஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்முடைய இந்தியா மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த், நார்த் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ மேற்புறம் அப்போ டெல்லி. இப்போ நம்ம இருக்கிற ஒருவேளை சென்னை அல்லது தமிழ்நாடு அப்படின்னா வலதுபுறத்தில் வங்காள விரிகுடா கடல், பே ஆஃப் பெங்கால். இடதுபுறத்தில் கேரளா, அப்புறம் அரேபியன் சி. அப்போ கிழக்கில் பே ஆஃப் பெங்கால், மேற்கில் அரேபியன் சி, கேரளா இந்த பக்கம். சவுத்தில் கன்னியாகுமரி டுவர்ட்ஸ் டவுன் சவுத் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். அப்போ சவுத் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள் புரிஞ்சுக்கொள்றதுக்காக சொல்கிறேன். அப்போ மேலே நார்த்து, கீழே சவுத்து, ரைட்டில் ஈஸ்ட்டு, லெஃப்டில் வெஸ்ட். இமேஜின் பண்ணிக்கிங்க. சரி, இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இதுக்கு முக்கியம். ஏன்னா இப்போ எந்தெந்த கோத்திரங்கள் எந்தெந்த பக்கம் இறங்க சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னாகும் 2ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம் பாருங்க. அப்போ என்ன சொல்றாரு? கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறக்க கடவர்கள். யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்தில் இருக்க பாளையம் இறங்க வேண்டும். அப்ப யூதாவின் கொடிகள், யூதாவின் பாளையம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப யூதாவோடு கூட, யூதா மட்டுமானா யூதா மட்டும் இல்லை, யூதால எவ்வளவு பேர்னா 74,200 பேர் இருக்காங்க. அடுத்து அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் பாளையம் இறங்கணும். அடுத்து இசக்கார், அதுக்கு யார் சேனாபதி? இசக்காருக்கு. அடுத்தது செபுலோன், செபுலோன் இறங்கணும். அதுக்கு யார் சேனாபதி? இசக்கார்ல 54,400 பேர், செபுலோன்ல 57,400 பேர். இப்போ இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப். எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 186,400 பேர், 186,400 பீப்புள். இவங்க வந்துட்டு பிரயாணத்திலே முதற் பாளையமாய் போகலாம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் குரூப். இவங்க எங்க இருக்கணும் அப்படின்னா கீழ்ப்புறம் அல்லது கிழக்குனா வாசலுக்கு எதிர் எதிர் எதிர்ப்புறத்திலே இவங்க பாளையம் இருக்கணும். ஓகே, இப்ப ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு முன்பாக பொதுவாக சொல்லிடலாம். இப்ப 4 புறங்கள், 4 டைரக்ஷன்ஸ், 4 திசைகளில 4 குரூப் வரணும் இல்லையா? 4 குரூப்ஸ் வரணும். ஒவ்வொரு குரூப்லையும் 3 கோத்திரங்கள் இருக்க வேண்டும். மொத்தம் 12 கோத்திரம். அப்ப 4 திசைகள் அப்படின்னா 4 into 3 12. அப்போ ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 3 கோத்திரங்கள் பாளையம் இறங்கி இருக்க வேண்டும்.
ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பை நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். அடுத்தது, அதற்கு உட்புறத்துல கூடாரத்தை சுத்தி யார் இருப்பாங்கன்னா லேவியர்கள் இருப்பாங்க. எங்க? வடபுறத்துல, தென்புறத்துல, மேற்கு புறத்தில். அப்ப கிழக்கு புறத்துல பார்ப்போம் சுத்தி. சரி. இப்ப முதல்ல இப்ப நம்ம பார்த்தபடியே ஜூடா, இசக்கார், செபுலோன் இவங்க குரூப் ஒன். இவங்க வந்துட்டு ஈஸ்டுக்கு நேராக, அதாவது வாசலுக்கு எதிர்ப்புறத்திலே, அதாவது அவங்க கூடாரத்தை விட்டு அவங்களுடைய கூடாரத்திலேருந்து வெளில வந்தாங்கன்னா நேரா வாசலை பார்க்கலாம். இதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போறோம் அடுத்தடுத்த ஸ்லைட்ல. ஆனா ஸ்லைட்ஸ்ல நீங்க ஆனா இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுட்டா அப்புறம் விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்ப ஏன் யூதா, இசக்கார், செபுலோன் ஒன்றாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூதா, இசக்கார், செபுலோன் இந்த மூன்று பேரும் யார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால் லேயாள் மூலமாக யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகள். இன்னும் ரூபன், சிமியோன், லேவியும் கூட லேயாள் மூலமாக தான் பிறந்தாங்க. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி கொடுத்திருக்கிறார். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இப்ப லேயாள் பெற்ற நான்காவது மகன் தான் யாருன்னா யூதா. அதற்கு பின்பு லேயாளுக்கு கொஞ்ச நாள் பிள்ளைகள் இல்லை. அப்ப 4 குமாரர்கள் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப் வந்துடுது. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ராகே ராகேல் கிடையாது, ராகேலுடைய வேலைக்காரி கொடுக்குறா சில்பா. இவள் மூலமாக எனக்கு பிள்ளை பெற்றுக் கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்து லேயாள் வந்துட்டு தன்னுடைய வேலைக்காரியாகிய பில்காலை கொடுக்குறா. ஏன்னா அவளுக்கு ஆஹ், கர்ப்பம் தரிக்கிறது நின்று போயிட்டு 4வது பையனுக்கு பின்பு. அப்ப நடுவுல ஒரு 4 குமாரர்கள் பிறக்கிறாங்க. ஆனா அதற்கு பின்பு மீண்டுமாக லேயாள் கர்ப்பம் தரித்து இசக்காரையும் செபுலோனையும் பெற்றெடுக்கிறாங்க 5வது 6வது. ஆனா இவர லேயாளுக்கு 4, 5, 6. ஆனா யாக்கோபுக்கு இவங்க 4வது பையன் தான் யூதா. ஆனா இசக்கார் 9வது மகன், செபுலோன் 10வது குமாரன். அப்ப இந்த குரூப்பிங் பாருங்க. ஆனா இந்த 3 பேருமே லேயாளுக்கு பிறந்தவர்கள். சரி, இது ஃபர்ஸ்ட் குரூப். ஜூடா, இசக்கார் அண்ட் செபுலோன் டுகெதர். இவங்கெல்லாம் லேயாளுக்கு பிறந்தவர்கள், பிறந்த குமாரர்கள். சரி, அடுத்த குரூப். ஒருவேளை இதையும் கூட நம்ம பார்த்துடலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல 29ல கடைசியில பாத்தீங்கன்னா 4 பிள்ளைகள். முதல்ல ரூபன், அடுத்து சிமியோன், 3வது லேவி, 4வது யூதா. அடுத்து 30வது அதிகாரத்துல ராகேல் என்ன பண்ணல? ராகேல் வந்துட்டு தான் பிள்ளை பெறவில்லைன்னு சொல்லி அவளுடைய வேலைக்காரியாக பில்காலை கொடுக்கிறாள். அப்ப அடுத்து லேயாள் வந்துட்டு பிள்ளை பெற நின்று போனதை கண்டு தன் வேலைக்காரையை சில்பாலை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுக்கிறாள். நான் பேரை மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது பரவாயில்ல. ராகேலுடைய வேலையாள் வந்துட்டு யாருன்னா பில்காள். லேயாளுடைய வேலையாள் பார்த்தீங்கன்னா சில்பாள். சரி. இப்ப ராகேலுக்கு 2 பிள்ளைகள். மன்னிக்கவும். இப்ப பில்காளுக்கு 2 பிள்ளைகள். யாருன்னா தான். பில்காலுக்கு பிறக்கிறது தான். அடுத்தது நப்தலி. தானும் நப்தலியும் ராகேலுடைய வேலைக்காரி ஆகிய பில்காலுக்கு பிறந்த குமாரர்கள். சரி. அப்ப லேயாளுடைய வேலைக்காரி ஆகிய சில்பாளுக்கு பிறந்த குமாரத்திகள் யாருன்னு பாத்தீங்கன்னா காத், அப்புறம் ஆஷேர். இப்ப இதுக்கெல்லாம் பின்பாக அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு பைபிள் ஸ்டடியில் அதை பார்க்கலாம். சரி. ஆனா இதற்கு பின்பு இந்த 4 பேருக்கு பின்பாக மீண்டுமாக லேயாள் கர்ப்பம் தரித்து பிறக்கிறது தான் இசக்கார். அதாவது லேயாளுக்கு 5வது குமாரன், யாக்கோபுக்கு 4, 4, 8, 8 + 1 9வது குமாரன். அடுத்தது 10வது குமாரன் தான் யாருன்னா செபுலோன். சரி. அதாவது லேயாளுடைய 6வது பையன், யாக்கோபுக்கு 10வது பையன். அப்புறம் தீனாள்னு ஒரு குமாரத்திய பெறா. அதோடு அதற்கு பின்பு அவளுக்கு பிள்ளை பேர் கிடையாது. சரி. இப்ப திரும்ப நம்ம என்னாகமத்துக்கு வந்துருவோம்.
மூன்றாம் அதிகாரம். இல்ல, ரெண்டாம் அதிகாரம். ஓகே. அடுத்தது யூதாவின் பாளையத்தார். இவங்க எல்லாம் சேர்த்து, ஒவ்வொருத்தரும் சேர்த்து 186,400 பேர். 186,400 இருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்க, ரூபனுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும். அப்ப ரூபனுடைய பாளையத்து கொடி. அப்ப முதலாவது குரூப்புக்கு பேரு யூதா குரூப். அதுல யார் இருக்கா? யூதா, இசக்கார், செபுலோன். ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது குரூப் சவுத் சைடுல, அவங்க ஈஸ்ட் சைடு. ஜூடா வந்துட்டு ஈஸ்ட் சைடு. இது ரூபன் வந்துட்டு சவுத் சைடு. சவுத் சைடு யாரா இருக்காங்க? ரூபன். ரூபன் பக்கத்திலே சிமியோன். அடுத்தது காத். காத்துங்கிறது யாரு? லேயாளுடைய வேலைக்காரிக்கு பிறந்த முதலாவது குமாரன். லேயாளுடைய வேலைக்காரி சில்பாளுக்கு பிறந்த முதலாம் குமாரன். சரி, அப்ப எத்தனாவதுன்னு பாருங்க. அது ரூபன், சிமியோன் அண்ட் காட் குரூப் 2. இவங்க சவுத் சைடு. லேயாளுடைய முதல் இரண்டு சில்பாளுடைய முதலாவது குமாரன் சொல்லலாம். சில்பா லேயாளுடைய வேலைக்காரி, அதனால காத் வந்துட்டு அவங்களோட குரூப்பா இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா யாக்கோபுக்கு பாருங்க, யாக்கோபுடைய முதலாவது குமாரன், இரண்டாவது குமாரன் ரூபன், சிமியோன், அப்புறம் ஏழாவது குமாரன். இந்த 3 நம்பரையும் சேருங்க, 127 வந்துருச்சு பாருங்க. அப்ப கேம்பிங் ஆஃப் ட்ரைப்ஸ்ல நம்ம ஆரம்பத்தில் பார்த்தா அந்த 127 அது வருது. கன்காட்டினேட் பண்ணீங்கன்னா 127 சாராளுடைய வயது, அகாஸ்வேரு ஆண்ட ராஜ்யங்கள். நம்ம பைபிள் ஸ்டடி இது 127th பைபிள் ஸ்டடி. அது மாத்திரமல்ல, நம்ம 100 + 27 அது பார்த்தோம். அது 2027 கூட ஒரு அடையாளமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் 270ங்கிறது தான் பைபிளுடைய முதல் வசனத்தினுடைய ஹீப்ரூ நியூமரிக் வேல்யூ. அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக ஏற்கனவே பேசியிருக்கோம். அதனால் திரும்ப அதுக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த குரூப், இந்த தேர்ட் குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்துட்டு ரெண்டாவது அப்படின்னு சொல்லலாம், இந்த ரூபன், சிமியோன் குரூப்பை. இப்போ மூணாவது குரூப்புக்கு போகிறோம். அவன் அருகே சாரி 18, எப்ராயிமுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் மேல் புறத்தில் இறங்க வேண்டும். மேல்புறம்னா மேற்கு, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அதாவது ஆசரிப்பு கூடாரத்துடைய பேக் சைடில் வரும். மேல் புறத்தில் இறங்க வேண்டும். எப்ராயிம் யாருன்னா யோசேப்புக்கு பிறந்த இரண்டாம் குமாரன். மனாசே யோசேப்புக்கு பிறந்த முதலாம் குமாரன். அடுத்தது பெஞ்சமின். அப்ப எப்ராயிம், மனாசே, பெஞ்சமின். இப்ப ஏன் யோசேப்பு எடுக்கல அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப 12 பேர் 12 கோத்திரங்களாக இருந்தாங்க. அதாவது யாக்கோபுடைய 12 குமாரர்கள். அதுல லேவியை கர்த்தர் தனக்காக பிரித்து எடுத்துக்கொண்டார். அப்ப லேவி வந்துட்டு அந்த 12ல சேரல. ஆனா இப்ப 12ங்கிற கவுண்ட்டை கொண்டறதுக்காக யோசேப்புக்கு பிறந்த 2 குமாரர்களை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறாங்க. அப்ப 11 ஜோசப்க்கு பதிலா அவருடைய இரண்டாவது குமாரனாகிய எப்ராயிம். லேவிக்கு பதிலா மனாசே, அவனுடைய முதலாம் குமாரனாகிய மனாசே, யோசேப்புடைய முதலாவது பையனாகிய மனாசே. இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து இவங்க இந்த பேக் சைடு வெஸ்ட் சைடில் வரக்கூடிய குரூப். இந்த 3 பேருமே யார் மூலமாக வர்றாங்கன்னா ராகேல் மூலமாக. ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் குரூப். அபவ் 3 ஆர் சன்ஸ் ஆஃப் ரேச்சல். இன்ஃபேக்ட் சன்ஸ் ஆஃப் ரேச்சல் இல்லை, சன் வந்துட்டு ராகேலுடைய பிள்ளைகள் வந்துட்டு யோசேப்பும் பெஞ்சமினும். யோசேப்புடைய 2 பிள்ளைகள் தான் மனாசியும் எப்ராயிமும். அப்ப நேச்சுரலி தே ஆர் குரூப் டுகெதர். அப்ப கடைசி குரூப், மீதம் இருக்கிற 3 பேர் குரூப் வந்துட்டு என்னன்னா ஃபுல்லா வேலைக்காரிகளிடம் பிறந்தவர்கள். அப்ப தான், நப்தலி, இவங்க 2 பேரும் ராகேலுடைய வேலைக்காரி ஆகிய பில்கால் இடத்தில் பிறந்தவர்கள். ஆஷேர் வந்துட்டு லேயாளுடைய வேலைக்காரி ஆகிய சில்பால் இடத்தில் பிறந்த குமார். இப்ப இந்த மீதி இருக்கிற 3 பேரும், ரிமைனிங் சன்ஸ் ஃப்ரம் மீட்ஸ், இவங்க 3 பேரும் நார்த் சைடு எங்க கொடுத்துருக்கு? இப்ப இந்த 3 பேரும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், மேல்புறத்தில் இறங்க வேண்டும். இப்ப இவங்க இதுல டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. 1,08,000, 1,08,100 பேர். 1,08,100. அதே மாதிரி ரூபனோடதுல பார்த்துடலாம். ரூபனோடதுல பார்த்தீங்கன்னா 1,51,450, 1,51,450 பேர். இப்போ 3 பார்த்துட்டோம். லாஸ்ட் தானுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் வடபுறத்தில் இறங்க வேண்டும், நார்த் சைடு.
அப்ப தானோட இதுக்கு ஒரு கேப்டன் அமிஷதாயன் குமார் நாயக் ஐஏஎஸ் சார். அதுல எவ்வளவு பேர் இருக்காங்க? 62,700 பேர். இப்படி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கோம். ஆசேர் அவன் பக்கத்துல, அடுத்து நப்தலி. இப்ப ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு. இப்ப கடைசி அவங்க 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு பேர்? 1,57,600 பேர். 1,57,600. இப்ப எதுல அதிகம்? எந்த குரூப்ல? ஜூடா குரூப்ல தான் அதிகம். 1,86,000. 1,86,000. அடுத்து அதிகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானோட குரூப்ல 1,57,000. அடுத்து ரெண்டாவது ரூபனோடதுல 1,51,000. யார் இருக்கிறதுலே கம்மி அப்படின்னா மனாசே, எப்ராஹிம். அங்க 1,08,000 பேர் தான். 1,08,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா மொத்தம் 6,03,550 பேர் வருவாங்க. நீங்க வேணா ஆட் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்ப இதுதான் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ட்ரைப்ஸை வந்துட்டு இப்படிதான் அரேஞ்ச் பண்ண சொன்னார். இப்ப லேவியர்கள் அப்ப எங்க போவாங்க? இப்ப லேவியர்கள் இவங்க ஆசரிப்பு கூடாரத்துல கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. ஆனா லேவியர்கள் தான் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அருகாமையிலே பாளையம் இறங்கி இருப்பாங்க. ஏன் இப்ப லேவியர்களை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்தாரு? ஏன் கர்த்தருக்காக பிரிச்சு எடுத்தாருன்னா தெரிஞ்சுக்கணும். இப்ப எகிப்திலிருந்து இருந்து புறப்பட்ட ஜனங்கள்ல என்ன சொன்னார்னா, இஸ்ரவேலனுடைய சேஷ்ட புத்திரன் அவன் என் முதற் பேரானவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இஸ்ரவேலுடைய முதற் பிறந்தவர்கள், எகிப்துல முதற் பிறந்தவர்கள்லாம் பஸ்கா அன்று இரவு கர்த்தரால் அழிக்கப்படுகிறார்கள். ஆனா இஸ்ரவேலுடைய முதற் பிறந்தவர்கள் காக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த முதற் பிறந்தவர்கள் எல்லாம் என்னுடையவர்கள்னு கர்த்தர் சொல்றாரு. உனக்கு கர்ப்பம் திறந்து பிறக்கும் முதலாவது ஆண் பிள்ளை எல்லாவற்றையும் எனக்காக பரிசுத்தப்படுத்த அவர்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க வனாந்தரத்துல வர்றாங்க. வனாந்தரத்துல போகும்பொழுது ஒரு காலத்துல மோசே மலையின் மேல் 40 நாட்கள் போயிருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஐடோலேட்ரிக்குள்ள போறாங்க. விக்கிரக வணக்கத்திற்குள்ளாக பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்குறாங்க. வணங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மோசே மலையிலிருந்து இறங்கி வர்றாரு. வரும்பொழுது அவரு அதை பார்த்துட்டு மிகுந்த கோபம் அடைந்து என்ன செஞ்சிடறாருன்னா, கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறவங்க யாரு? அதாவது இது போல பொன் கன்றுக்குட்டியை வணங்காம இருக்கிறவங்க யாரார் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரு வர்றாங்க அந்த இடத்துலனா? யாத்ராகமம் 32:26. பாளையத்தின் வாசல் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்களிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். இப்ப லேவியர்கள் எல்லாம் சேர்ந்து வராங்க பாருங்க. லேவியின் புத்திரர் எல்லாரும் கர்த்தருக்காக வைராக்கியமா வராங்க. மத்தவங்க எல்லாம் இதுக்குள்ள போயிட்டாங்க, ஐடோலேட்டருக்குள்ள. இவங்க மட்டும் போல. அது இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது பைபிள்ல இல்லை. ஆனா இன்னொரு புஸ்தகத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. யாசேர் புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, எகிப்துல அடிமைகளா இருந்த பொழுது லேவியும் அவன் புத்திரர்களும் அந்த அடிமை வேலைக்கு போகலையாம். ஆரம்பத்துல இருந்தே அவங்க போகாம நாங்க வரமாட்டோம்னு சொல்லியிருந்ததுனால அவர்கள் அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணல எகிப்தியர்கள். மற்ற எல்லாரும் போய் அதுல மாட்டிட்டாங்க. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் ஃப்ரீ, தே ஆர் நாட் இன் பாண்டேஜ். அப்ப அவர்களும் என்ன பண்றாங்கன்னா, வெளியில வந்ததுக்கு அப்புறமும் தே ஆர் நாட் கோயிங் அலாங் வித் த அதர் பீப்புள். சொன்னா இன்னும் அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, தே ஆர் நாட் லைக் ஆல் த சரௌண்டிங் கிறிஸ்டியன்ஸ். ஒரு வேர்ல்ட்லி கிறிஸ்டியன்ஸ் போல அவங்க இல்ல. அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவியம் செய்றாங்க. யாரு? லேவியர்கள் அந்த காலத்துல. இப்ப யாரு அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரி, அப்ப பேரளவுல கிறிஸ்தவர்களா இல்லாம உண்மையாகவே ஆவிக்குரிய லெவல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவர்கள். சரி, இப்ப இந்த லேவி என்கிறது யாரு அப்படின்னா மூன்றாவது குமாரன் யாக்கோபுக்கு. லேயாள் பெற்ற மூன்றாவது குமாரன் இல்லையா? இந்த லேவிக்கு 3 குமாரர்கள் இருக்காங்க. யாருன்னா கெர்சோன், கோஹாத், மெராரி என்பவர்கள். கெர்சோன், கோஹாத், மெராரி. இப்ப மோசே, ஆரோன்லாம் அந்த கோஹாத் வழியில பிறந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த கோஹாத் வழியில பிறந்தவர்கள் தான் ஆசாரியர்களாக. இன்னும் ஆரோன் குடும்பத்துல தான் பிரதான ஆசாரியன் வர முடியும். இந்த கெர்சோனும் மெராரியும் பாத்தீங்கன்னா லேவியர்கள் தான். அதாவது கூட அந்த ஆசரிப்பு கூடத்திலையும் சரி, ஆலயத்திலையும் சரி ஊழியம் செய்கிறவர்கள், மற்ற வேலைகளை செய்கிறவர்கள். ஆனா அவர்கள் ஆசாரியர்கள் அல்ல.
இப்ப மோசேயும் ஆரோனும் மிரியாமும் கோகாத்தியர்கள், கோகாத் வம்சத்துல வந்தவங்க. அந்த வழி பார்த்தீங்கன்னா லேவிக்கு கோகாத், கோகாத்துக்கு அம்ராம், அம்ராம் தான் மோசே ஆரோன் மிரியாமுடைய தகப்பன். இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல 4 இருக்கிறதுக்கு கூட அர்த்தம் இருக்கு பாருங்க. லேவி லேவி வந்துட்டு தன் குமாரர்களோடு கூட எகிப்துக்கு போறாரு. யோசேப்புடைய காலத்துல யாக்கோபும் அவருடைய எல்லா பிள்ளைகளும், அப்ப லேவியும் அங்க போறார். ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்னா 4ஆம் தலைமுறையர்கள் அவர்கள் திரும்ப வருவார்கள் அப்படின்னு சொன்னார். இன்னும் சொல்ல போனா கோகாத்தும் அங்க போயிட்டாரு. 4ஆம் தலைமுறையில் திரும்ப வருவார்கள்னா எகிப்துல அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லிடுறாரு பாருங்க. அந்த அந்த வசனத்தை மட்டும் பார்த்துடலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் கடைசியில 13 பாருங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதியில் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய். ஆனால் 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். அப்ப இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் தே வில் கம் பேக். அப்ப லேவியும் கோஹாத்தும் அங்க போயிட்டாங்க. அங்க போறப்ப கோஹாத் பிறந்திருக்கிறார். அதை கூட செக் பண்ணலாம் நம்ம. ஆதியாகமம் 47 வரும் யார் யார் போனாங்கன்னு சொல்லி. 47 46 வரும். 46 பாருங்க. லேவியனுடைய குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். அப்ப கெர்சோன், கோகாத், மெராரி, அப்ப 3 பேருமே போயிட்டாங்க அங்க எகிப்துக்கு, யாக்கோபோடு கூட. யாக்கோபு யோசேப்பை பார்க்கறதுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அப்படியே எகிப்துக்கு போனாதான் அங்க அடிமையாடுறாங்க இல்லையா? அப்ப கோஹாத் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு வச்சா, செகண்ட் ஜெனரேஷன் அம்ராம், தேர்ட் ஜெனரேஷன் மோசஸ். அப்போ 1 2 3. ஆனா மோசையும் மரித்து விடுகிறார் எங்க கானான்குள்ள போறதுக்கு முன்னாடி. அப்போ மோசேக்கு அடுத்த ஜெனரேஷன் ஆகிய 4ஆம் தலைமுறை அங்க போறாங்க. அப்ப தேவன் கொடுத்தது 4ஆம் தலைமுறை. அப்ப எகிப்துக்கு போனதுல இருந்து 4ஆவது தலைமுறை மீண்டுமாக இங்கே வருவார்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் என்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அப்ப இந்த 400 எல்லாத்துக்கும் கூட அர்த்தம் இருக்கு. ஏற்கனவே இதெல்லாம் பேசியிருக்கிறோம். சரி, ரைட். அதனால அதற்குள்ளாக நான் போகவில்லை. சரி, ஓகே. இப்ப ப்ரீஸ்டூட், அதாவது ஆசாரிய ஊழியம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஆரோனுடைய குமாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப லேவிக்கு 3 குமாரர்கள், கெர்சோன், கோஹாத், மெராரி. அதுல கோஹாத்துடைய வழியில வந்த ஆரோனுடைய குமாரர்கள் தான் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் ஆகணும். சன்ஸ் ஆஃப் ஆரோன் வில் பி சீஃப் பிரீஸ்ட். இப்ப இந்த லேவியர்கள் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்ப இந்த இடத்துல கர்த்தர் பட்சத்தில் இருப்பவர்கள் யாருன்னு மோசே கேட்டது லேவியர் வர்றாரு இல்லையா? அப்ப அதற்கு பின்பாக ஒரு இடத்துல அந்த வசனத்தை நான் எடுக்கல. ஆனா ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு என்னன்னா, இஸ்ரவேல் புத்தருடைய முதற் பேரானவர்களுக்கு பதிலாக நான் லேவியரை எனக்காக எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் பான்ஸ், எல்லா ஃபர்ஸ்ட் பான்ஸும் இல்ல, லேவியரை எனக்காக எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் அவங்க மற்ற ட்ரைப்ஸோட கேம்ப் ஆகல. மாறாக ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி நெருங்கி அவங்க கேம்ப் ஆயிருக்காங்க. இதெல்லாம் அடுத்த ஸ்லைட்ல பார்த்தேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. இப்ப கெர்சோனியர் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா பேக் சைட் ஆஃப் த டேபர்நாக்கிள். அதாவது டேபர்நாக்கிளுக்கு இமீடியட் பேக் சைடில் இருக்கிறாங்க. எங்க இருக்கு இது? என்னாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை சொல்லி இருக்கிறது. அப்போ எல்லா டீட்டெயிலிங்கும் கொடுத்துருக்கு. நம்மளால அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாததுனால நமக்கு அது புரிய மாட்டேங்குது. கெர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையம் இறங்க வேண்டும். அப்ப வெஸ்ட் சைடில், அதாவது வெஸ்ட் சைடில் ஏற்கனவே இருக்கிறவங்க யாரு? எப்ராஹிம், மனாசே, பெஞ்சமின். அப்ப அவர்களுக்கும் ஆசரிப்பு கூடதுக்கும் நடுவில், அவர்களுக்கு முன்பாக யார் இருக்கணும்னா லேவியின் கெர்சோனியர் வம்சங்கள் இருக்க வேண்டும். அதே போல தென் திசையில ரூபன், சிமியோன், காத்துக்கு முன்பாக யார் இருக்கணும்னா கோஹாத்தியர் இருக்க வேண்டும். அது என்னாகும் 3:29. மெராரி புத்திரர்கள் வட பக்கத்துல தான், ஆசேர், நப்தலி, அவர்களுக்கு முன்பாக
மெராரி இருக்கணும். என்னாகும் 3:29 3:35 இருக்கு பாருங்க. அப்போ ஃப்ரண்ட்ல யார் இருக்கணும்னா மோசையும் ஆரோனும் அவருடைய குடும்பத்தார்களும் ஃப்ரண்ட்ல இருக்கணும். அவர்களுக்கு பின்பாக தான் யூதா அவர்கள் வருவாங்க. இப்போ இதுதாங்க அரேஞ்ச்மெண்ட். இப்போ இந்த ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டையும் விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம் அடுத்த ஸ்லைடில். இதை நீங்க மேல இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல டைரக்ஷன் சொல்லியிருக்கேன் பாருங்க. மேலே நார்த், கீழே சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் மேப்பில் இருக்கக்கூடிய டைரக்ஷன் தான். இப்போ முதலாவதாக மத்தியிலே டாபர்நாக்கிள். அப்போ இதுதான் அதனுடைய வாசல். இது பின்புறம், இது வடக்கு திசை, இது தென் திசை. இந்த டைரக்ஷனை ரெஃபர் பண்ணிக்கிங்க. அப்படி பார்த்தா யூதா கிழக்கே முதலாவதாக எங்கே இருக்கணும்னா இந்த பக்கம் இருக்கணும். இப்போ யூதா, இசக்கார், செபுலோன் வாசலுக்கு நேராக. அதில் எவ்வளோ பேர் பாருங்க, 1,86,400 பேர். இந்த கவுன்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஏற்கனவே. அப்போ அடுத்தது கீழே தென் திசையில் யார் வரணும்? ரூபன், சிமியோன், காத். இவருடைய பாளையத்தில் உள்ள பேர் 1,51,450 பேர். இது பின்புறமாகிய மேற்கு பக்கம், வெஸ்ட் வெஸ்ட், ஈஸ்ட் வெஸ்ட், மேலே நார்த்து, கீழே சவுத். இதில் எப்ராயிம் அல்லது யோசேப்பினுடைய கோத்திரம்னு சொல்லலாம். எப்ராயிம் பெஞ்சமின் இருக்கிறதுனால ராகேல் மூலமாக பிறந்தவர்கள் 1,08,100 பேர். வட திசையில் தான் 1,57,200 பேர். தான், ஆஷேர், நப்தலி. அப்போ லேவியர்கள் இப்போ பேக் சைடில், இப்போ வாசஸ்தலத்துக்கும் இந்த குரூப்புக்கு நடுவில் கெர்சோனியர்கள் பேக் சைடில் 7,500 பேர். அதில் அந்த கவுன்ஸும் கொடுத்துருக்குது. இதே என்னாகும் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வரும். கீழே கோகாத்தியர்கள். அப்போ இதில் இருந்தால் மோசே ஆரோன்லாம் கோகாத்துலேருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் மேலே மெராரி நார்த் சைடில் 6,200 பீப்புள். இப்போ நடுவில் டாபர்நாக்கிள். மோசையும் ஆரோனும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில். இப்போ புரியுதா உங்களுக்கு? இதுதான் கேம்பிங் ஸ்ட்ரக்சர். இப்போ இதை தான் என்னாகும் 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும் சொல்லியிருக்கிறது. அதை நம்ம இப்போ விஷுவலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. சரி, இப்போ இதை விஷுவலைஸ் பண்ணிட்டோம். இதனால என்ன? இது ஏதோ ஒரு வகையில் ஒரு கேம்ப் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ இதற்கு பின்பாக என்ன காரியம் இருக்கிறது அப்படின்னா, இப்போ அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இதில் டைரக்ஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த ஸ்லைடோட தலைப்பு காட்ஸ் வியூ. கர்த்தர் மேலிருந்து பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, இந்த அரேஞ்ச்மெண்ட்லேயே கிராஸ் தெரியுது பாருங்க, சிலுவை தெரிகிறதா? இப்போ ஈஸ்ட் கீழே வச்சிருக்கோம், நார்த் இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த கவுண்ட்ஸ் பாருங்க, இங்க எந்த கவுண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம், யூதா. அப்படின்னா இந்த சைடு அதிகமாக இருப்பாங்க. அப்போ இந்த பக்கத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது மேல இருந்து இந்த பக்கத்துல இருந்து நீங்க, அதாவது கிழக்கு பக்கத்துல மேல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப இது 1,57, இது 1,51, கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் கவுண்ட்ஸ். இது இருக்கிறதுலே கம்மி 1,08,000. அப்ப இதனுடைய ஒரு நீளம் கம்மியா இருக்கும், இதனுடைய நீளம் தான் இருக்கிறதுலே அதிகமா இருக்கும். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். அப்ப மேலிருந்து இந்த வலது புறத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஜூடா. இந்த இடம் அதிகமாக இருக்கும், மேலே கம்மியாக இருக்கும். ஏன்னா எப்ராயிம் வெஸ்ட்ல, இது இது ஈஸ்ட். இது நார்த்தும் சவுத்தும் டேனும் ரூபன் கேம்பும் கிட்டத்தட்ட 1,50,000. அப்போ இந்த என்டையர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிராஸ். ஒரு சிலுவையின் வடிவில் தான் இவர்களுடைய பாளையம் இறங்கி இருப்பதே இருக்கிறது. அப்ப தேவனாகிய கர்த்தர் மேலிருந்து பார்க்கும் பொழுது அவர் வந்துட்டு சிலுவையிலே தன்னுடைய குமாரனாகிய இயேசு செய்து முடிப்பதை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? பிலேயாம் பாளையம் இறங்கியதை பார்த்த உடனே ஏன் அவன் தேவ ஆவியினால் நிறைந்து கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவதுன்னு சொல்லிட்டு, இஸ்ரவேலே உன், யாக்கோபே உன் வாசஸ்தலங்களும் இஸ்ரவேலே உன் கூடாரங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி அவன் சொன்னதனுடைய அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்ப திஸ் இஸ் வாட் பாலாம் ஹேஸ் சீன். இதுதான் பிலேயாம் பார்த்தார். அப்ப தேவனுடைய ஞானம் எப்படி இருக்கு பாருங்க இதுல. சரி, இதோட முடியுதானா? இன்னும் இல்லை. ஓகே, இப்போ காட்ஸ் த்ரோன் சிம்பலைஸ்ட்.
தேவனுடைய சிங்காசனம் அதே வந்துட்டு இந்த ஒரு காரியத்துல மறைக்கப்பட்டு இருக்கிறது எப்படி? ஓகே. இப்ப போன ஸ்லைடு யாராச்சும் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு சில சிம்பலைசேஷன் சொல்லியிருக்கும். என்ன சிம்பலைசேஷன்ஸ்? இப்ப நம்ம படித்த விஷயத்துல என்ன ஆகும், 2ஆம் அதிகாரத்துல நீங்க இன்னும் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா, யூதாவின் பாளையத்து கொடிகள், ரூபனின் பாளையத்து கொடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா பாளையத்து கொடிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பேனர்ஸ். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு பேனர். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பேனர் இருக்கு. ஆனா யூதாவுடைய பாளையத்து கொடிகள் அப்படின்னா யூதாவுடைய பேனர்ஸ். ரூபனுடைய பாளையத்து கொடிகள் ரூபனோட பேனர். எப்ராயிம்னா எப்ராயிமுடைய ஒரு பேனர். அப்ப இது என்ன பேனர் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் பாருங்க. கேம்ப் ஆஃப் ஜூடா பிராக்கெட்ல என்ன போட்டிருக்குன்னா லயன். அப்ப சிங்கம். யூதாவுனுடைய பாளையத்து கொடியில என்ன இருக்கும்னா ஒரு சிங்கத்தினுடைய ஒரு படம் இருக்கலாம். ஏன்னா அது என்னென்ன கொடியில என்னென்ன இருக்கும்னு வேதத்துல கொடுக்கல. ஆனா அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரூபனுடைய இதுல ஒரு மனிதனுடைய ஒரு படம். எப்ராயிமுடைய ஒரு கொடியில பாத்தீங்கன்னா ஆக்ஸ் ஒரு காளையினுடைய படம். இன்னும் தானுடைய கொடியில பாத்தீங்கன்னா ஒரு கழுகினுடைய ஒரு படம். அப்ப இது எங்கேயோ லிங்க் ஆகிற மாதிரி இருக்குல்ல. வேதம் தெரிந்தவர்களுக்கு இது லிங்க் ஆகும். சரி, என்ன இமேஜஸ் இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூடா லைன். ஏன்? ஏன்னா ஆதியாகமம் 49:9 யாக்கோப் என்ன சொல்றாருன்னா ஒரு காரியத்தை சொல்றாரு. யூதா பாலசிங்கம், என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கிப்படுத்தான். அப்ப யூதாவோட கொடியில சிங்கம் இருக்கும். அதை வச்சுதான் என்ன வந்தது, தாவீதுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து வந்தப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போனீங்கன்னா யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்போ லைன் ஆஃப் ஜூடா, இயேசுவினுடைய பேரே யூதா கோத்திரத்து சிங்கம், லைன் ஆஃப் ட்ரைப் ஆஃப் ஜூடா என்று சொல்வார்கள். படிக்கலாமா அந்த வசனத்தை? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். ஜான்சன் சொல்றார், அப்பொழுது இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்ப யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்ப யூதானுடைய கொடி சிங்கம். ரூபன், அப்ப ரூபனுடைய கொடியில என்ன இருக்குன்னா ஒரு மனிதனுடைய அடையாளம், ஒரு மனிதன் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன் மனிதன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 30 ஒரு காரியம் சொல்லப்படுது. என்னன்னா இந்த பிள்ளைகள் பிறக்கிற இடம் தான். கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாள் இடத்தில் கொடுத்தான். அப்ப ரூபன் ஃபவுண்ட் த மேண்ட்ரேக்ஸ் இன் த ஃபீல்டு. அப்ப மேண்ட்ரேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பழம், அதுதான் தூதாயும் கனி. இது வேதத்துல இந்த இடத்துல மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிறேன், வேற இடத்துல சொல்லப்படல. இப்ப மேண்ட்ரேக்ஸ் என்றால் அது வந்து அது பேர்லயே பாத்தீங்கன்னா மேன் இருக்கு பாருங்க, மேண்ட்ரேக்ஸ். மேபி அது அந்த ஃப்ரூட்டோட நேம். ஆனா இந்த மேண்ட்ரேக்ஸ் பழத்துடைய எதுக்கு இப்படி ஒரு பேர் வந்ததுன்னா அதனுடைய தண்டு கீழே அந்த வேர் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, தண்டு இல்ல சாரி, திஸ் இஸ் நாட் ஸ்டெம், இது வந்து ரூட். ரூட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு மனிதனோட ஷேப்ல இருக்குமா. அதாவது ஒரு பாடியை போல ஒரு விஷயமும் மேல 2 கையும் கீழே கால் மாதிரியும் அதனுடைய வேர் இருக்குமா. நீங்க வேணா வெப்ல சர்ச் பண்ணி பாருங்க. இப்பயே நான் எடுத்து போடுவேன், ஆனா எல்லாத்துக்கும் நம்ம ப்ரௌஸ் பண்றதுனா டைம் அதிகமாகும். நீங்க வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணி பாருங்க அந்த விஷயத்த. சரி, அப்ப அதனால ரூபன் வந்துட்டு ஒரு மனிதனோடு கூட அசோசியேட் ஆகிருக்கிறதை பார்க்கிறோம். எப்பிராயிம், அப்ப யோசேப்பு கோத்திரம் எப்பிராயிமுக்கு நேரடியாக கொடுக்கும். எப்பிராயிம் யோசேப்புக்கு கோத்திரமாக இருக்கிறார். மனாசேயை விட எப்ராயிமை தான் ஃபர்ஸ்ட் பார்னாக வைத்து யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். அதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தை பத்திலாம் நம்ம லாங் பேக் நம்ம சேனல்ல பேசியிருக்கிறோம். சரி, அது எப்ராயிம் காளையோடு கூட ஒரு எருது என்று சொல்லலாம்.
காளை. காளையோடு கூட அந்த காளைங்கிறது தான் அதோட அடையாளம். அது எங்க இருந்து வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 49:23 காளையை பத்தி சொல்லல. ஃபர்ஸ்ட் காளையை பத்தி சொல்லியிருக்கிறத பார்த்தலாம். உபாகமத்துல மோசே ஆசீர்வதிக்கிறார் அவங்கள. உபாகமம் 33:17 ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறப்ப யோசேப்பை பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க. 13-17 வரைக்கும் யோசேப்பு தான். அப்ப 17வது வசனத்துல பாருங்க, அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போல இருக்கும். எ ஸ்ட்ராங் பர்சன். காளை அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், ஒரு லீடர், ஸ்ட்ராங் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதர் அதற்கான ஒரு குறியாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆதி ஆகமத்துக்கு வந்தீங்கன்னா யோசேப்பு கனி தரும் செடி. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரூட்ஃபுல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அதே நேரத்துல வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் அப்படின்னா யோசேப்பு பட்ட பாடுகள், பிசாசு அவனுக்கு விரோதமாக செய்த காரியங்கள், அவன் சகோதரி அவனை விற்று அடிமையாகி போன இடத்துல அவனை தவறான குற்றத்தை சொல்லி அவனை சிறைச்சாலையில போட்டு 10 வருஷம் சிறையில இருக்கிறார். அப்ப பிசாசு என்ன பண்ணிட்டான்? வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆனா அவன் கர்த்தரை நம்பி உறுதியாக இருந்தான். அதனால என்னாச்சு? அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. ஒரு 10 இயர்ஸ், ஒரு லாங் பீரியட் அவன் துன்பத்துல துயரத்துல இருந்தாலும், சஃபர் ஆனாலும் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரைப்ஸ். ஜூடாக்கு அடுத்து ஜோசப் தான், எப்ராஹிம். அவனுக்கு தான் அந்த ஃபுல் சுதந்திரமும் வருது, அதாவது சேஷ்டபுத்திர சுதந்திரம். ரூபன் மிஸ் பண்ணதுனால அடுத்து ராகேலுடைய குமாரனாகிய யோசேப்புக்கு வந்துருச்சு. இது 4ஆகமத்துல இருக்கு இந்த வசனம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள்னாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள்னாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள்னாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன, அவைகள் யோசேப்புடைய சிரசினால் தன் சகோதரர் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் ஒரு. இன்ஃபேக்ட் இந்த விசேஷமான ஆசீர்வாதம் யாருக்குன்னா யோசேப்புக்கு. அப்ப ஜோசப் இஸ் ஃப்ரூட்ஃபுல், ஒன் ஹூ சஃபர்ட் பட் ஃப்ரூட்ஃபுல் ஆல்சோ. அப்ப காளை அப்படின்னா அது கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு ஒரு மிருகம், உழவுக்கு பயன்படுது. அதே நேரம் ஃப்ரூட்ஃபுல், இதுதான் ஒரு அடையாளமாக இருக்கிறது காளைக்கு. சரி, அடுத்ததாக இப்ப டான் அப்படின்னா காட் இஸ் ஜட்ஜ் என்று சொல்லப்படும். ஆனா தானுக்கு வந்துட்டு சர்ப்பம் தான் ஒரு குறியாக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கும், மல்லாந்து விழும்படியா அதன் குதிகாலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். அதே நேரத்துல சர்ப்பத்தினுடைய ஒன் ஆஃப் த மெயின் எனிமீஸ், சர்ப்பத்தை எளிதாக மேற்கொண்டு சர்ப்பத்தை உணவாக எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பேர்ட் என்னன்னா ஈகிள். இப்ப கழுகுக்கும் ஒரு பாம்புக்கும் ஒரு சண்டை வந்ததுன்னா பாம்பால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா கழுகு அதை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான அதனுடைய கால்கள்னால பிடித்து ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ எவ்வளவு விஷமுள்ள பாம்புனாலும் நிலத்துல இருக்கிற வரைக்கும் அது கொத்துனுச்சுன்னா ரொம்ப கழுகால பிழைக்க முடியாது. ஆனா கழுகு என்ன பண்ணிடும்னா அதை மிக உயரத்துக்கு எடுத்துக்கொண்டு பறக்கும் பொழுது பாம்பால அதால செயல்பட முடியாது. அப்ப எப்பொழுதுமே கழுகு தான் அதுல வின்னர். இன்னும் இதுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. என்னன்னா நம்ம இந்த உலகத்துக்குரிய பிரச்சனையிலே போட்டு உழன்று கொண்டிருக்கும் பொழுது நம்ம தோப்போம். ஆனா நம்ம ஆவிக்குரிய விதத்துல உயர்வான இடத்திற்கு போவோம் என்றால் இந்த உலகத்திற்குரிய பிரச்சனைகள் வந்துட்டு ரொம்ப சாதாரணமா தெரியும். பிசாசு கொண்டு வர போராட்டங்கள்லாம் ஈஸியா மேற்கொண்டுடலாம், அது ஒரு பொருட்டாக தெரியாது. சரி, ரைட், ஓகே. அப்ப தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாம்பு என்ற இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான பேர்ட் ஈகிளை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஹிஸ்டாரிக்கலாக சொல்லப்பட்டது, வேதத்துல நேரடியான ஆதாரம் இல்லை. ஆனா டேனியேல் அப்படிங்கிறதுக்கு காட் இஸ் ஜட்ஜ் என்று சொல்லி அர்த்தம். டேனியேல், டேன் என்றால் ஜட்ஜ், நியாயம் தீர்த்தல், நியாய தீர்ப்பு. சரி, ஓகே. இப்ப இது வந்துட்டு
தேவனுடைய சிங்காசனமே எப்படி சரவுண்ட் ஆயிருக்குன்னு காமிக்குது. எபிரேயர்ல ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களுக்கும் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. எங்கன்னா பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த ஆசரிப்பு, பலிகள், காணிக்கைகள் எல்லாம். அப்ப இந்த டேபர்நாக்கிள் அப்புறம் கேம்பிங் எல்லாமே பாத்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிறதற்கு ஒத்து இருக்கிறது. எப்படி பரலோகத்துல இருக்கிறதற்கு ஒத்து இருக்கிறதுனா, அப்ப எசேக்கியேல் நீங்க படிச்சு பாருங்க. தேவனுடைய சிங்காசனத்தினுடைய ஒரு தரிசனம் எசேக்கியேலுக்கு காண்பிக்கப்படுகிறது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சிங்காசனம் இருக்கு. அதுல ஒரு மனிதன சாயல் கொப்பான ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை சுத்தி என்ன இருக்குன்னா கேருபீன்கள் இருக்கிறது. 4 ஜீவன்கள் தோன்றின, அவைகளின் சாயல் மனுஷ சாயல். அட் த சேம் டைம் ஒவ்வொன்றுக்கும் செட்டைகளும் இருக்கு, பறக்குது. அவருக்கு முகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு புறமா இருக்கிறது. வலது பக்கத்தில் நாளும் மனுஷ முகம், சிங்க முகம். இடது பக்கத்தில் நாளும் எருது முகம், காளை முகம். அப்ப எருதுன்னா காளை, கழுகு. இப்ப நம்ம பார்த்த அந்த நாளும் வந்துருச்சு. சிங்காசனத்தை சுற்றி இந்த முகங்கள் இருக்கிறது. இப்ப இதே விஷயம் தான் எங்க சொல்லியிருக்குன்னா, கர்த்தர் மாறாதவர். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க. தேவனுடைய சிங்காசனம், அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தால், அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 1ஆம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பானதாகவும், 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகு கொப்பாகவும் இருந்தன. அப்ப சிங்காசனத்தை சுற்றி இந்த 4 ஜீவன்கள் இருக்கிறது. அப்ப இன்னும் பாத்தீங்கன்னா எசேக்கியேல்ல 10ஆம் அதிகாரத்திலையும் இந்த ஜீவன்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கேருபினுடைய முகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1ஆம் முகம் கேருபின் முகம், 2ஆம் முகம் மனுஷ முகம், 3ஆம் முகம் சிங்க முகம், 4ஆம் முகம் கழுகு முகம். அப்ப மனுஷன், சிங்கம், கழுகு வந்துருச்சு. ஆனா 1ஆம் முகம் கேருபின் முகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கேருபின் முகம்னா அது மீதி இருக்கிற ஒரு காளையின் முகம் தான் அது காமிக்கும். ஏன் காளையை மட்டும் இங்க ஸ்பெஷலா சொல்ல இருக்காரு அப்படின்னா, எபிரேய எழுத்தினுடைய முதல் எழுத்து ஆலஃப். அதுல இருந்து தான் கிரீக்ல ஆல்பா வந்தது. இன்னும் சொல்ல போனா கிரீக்ல ஆல்பா முதல் எழுத்து, 2வது எழுத்து பெத்து, பீட்டா 2வது எழுத்து பீட்டா. ஹீப்ருல முதல் எழுத்து ஆலஃப், 2வது எழுத்து பெத். கிரீக்ல ஆல்பா பீட்டா. இந்த ஆல்பா பீட்டால இருந்தா ஆல்பபெட்டுங்கிற வார்த்தை வந்தது இங்கிலீஷ்ல. எழுத்துக்கள், எழுத்துக்கள்ல இருந்தா வார்த்தைகள், வார்த்தைகள் இருந்தா நம்ம கம்யூனிகேட் பண்ற லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் மூலமா தான் நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளுகிறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறோம், வளருகிறோம். லாங்குவேஜ்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்ப பேசுகிற ஒரு காரியமே இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இப்ப நான் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள்கிட்ட பேசுறேன். உங்களுடைய காதுகள் அதை கேட்டு, உங்களுடைய மூளை அதை புரிந்து கொண்டு, உங்களுடைய சிந்தனைக்குள்ள அதை கிரகிக்கிறீங்க. இப்ப இப்படிதான் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது பாருங்க. அப்ப இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் எவ்வளவு அழகாக வடிவமைத்திருக்கிறார். சரி, இப்ப அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆலஃப் அப்படிங்கிறதுக்கு ஹீப்ருல ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு குறியீடு இருக்கும். லாஸ்ட் லெட்டர் டவ், அந்த டவ்வோட குறியீடு என்னன்னா கிராஸ். அப்ப முதல் எழுத்து ஆலஃப், அதனுடைய குறியீடு என்னன்னா ஒரு காளையினுடைய முகம் தான். ஏன்னா காட் இஸ் அ ஸ்ட்ராங் லீடர் அப்படிங்கறத அடையாளப்படுத்துறதே காளை தான். அப்ப கேருபீனுடைய முகமே காளை கோப்பா சொல்லியிருக்கு. நம்ம இதுல பாத்தீங்கன்னா அது யோசேப்பை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்க. இப்ப தேவனுடைய சிங்காசனம்னா, அப்ப தேவனுடைய சிங்காசனம் வந்துட்டு இந்த ஆசரிப்பு கூடாரம் தான். அதை சுற்றி பாத்தீங்கன்னா இந்த 4 கோத்திரங்களும் 4 விதமான கேருபீன்களை குறிக்கிறது. இப்ப இந்த 4மே தேவனுடைய சிங்காசனம். இந்த 4ம் சிலுவையில இருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பர் இம்போஸ்ட் ஆன கிராஸ். அப்ப காட்ஸ் த்ரோனே பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ்ல உங்களால விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அப்ப லயன், இந்த பக்கம் மேன், இந்த பக்கம் ஈகிள், மேல ஆக்ஸ். அதாவது டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இது நார்த், அது மாறி இருக்கு. ஈகிள்ங்கிறது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். அந்த கவுண்ட்டுக்கு ஏத்த மாதிரி. அப்ப ஆசரிப்பு கூடாரம் தான் தேவனுடைய சிங்காசனம் இந்த இடத்துல.
சுத்தி 4 ஜீவன்கள்ங்கிறது இந்த 4 கோத்திரங்கள். இது எல்லாமே சிலுவையில் கிறிஸ்து செய்து முடித்ததை நமக்கு காண்பிக்கிறது. ஹalleluya. அப்ப அவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியங்கள் நம்முடைய வேதத்துல அடங்கி இருக்கு பாருங்க. அப்ப இது போன்ற வெளிப்பாடுகள் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆவிக்குரிய வெளிப்பாடுல வேதத்தில் இருந்து. அப்ப இது மட்டும் தானா அப்படின்னா இன்னும் இருக்கு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பிரயாணம் பண்ணி போனார்கள்? இந்த ஸ்லைடோட நம்ம முடிக்கிறோம். அப்ப இதுவே இதுவரைக்குமே ஒரு வியக்கத்தக்க ஒரு காரியம் வெளிப்பட்டிருக்கிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி டிராவல் பண்ணாங்க ஆர்டரா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு விஷயம் அசோசியேட்டா இருக்கு. யூதா அப்படின்னா பிரைஸ் அப்படின்னு அர்த்தம். ரூபன் அப்படின்னா அஃப்ளிக்ஷன். எப்ராயிம் அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல். டேன்னா ஜட்ஜ். இது பார்த்துட்டோம் ஏற்கனவே. மனுஷன் அது வந்துட்டு உபத்திரவப்படுகிறவனாக இருக்கிறான். மீனிங் பாருங்க. பிரைஸ்டு லார்டு, ஸ்தோத்தரிக்கப்பட்ட கர்த்தர். அவரே ரூபன் மனிதனாக வந்து அவர் உபத்திரவப்பட்டு என்ன பண்ணார்னா நமக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக, நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக, கிருபை உண்டாகத்தக்கதாக, சமாதானம் உண்டாகத்தக்கதாக அவர் பாடுபட்டார். பாடுபட்டு இன்னும் கடைசி அவர் என்ன பண்ணுவார்? மீண்டுமாக உலகத்தை நியாயம் தீர்ப்பார். ஜட்ஜா நம்மளை ரட்சிப்பார், உலகத்தை நியாயம் தீர்ப்பாருங்கிறது தான் இந்த என்டையர் இதோட மீனிங். அவ்வளவு ஆச்சரியமான ஒரு சத்தியம் பாருங்க. இன்னும் சொல்ல போனா இந்த 4 விலங்குகளோடு நீங்க 4 ஜீவன்கள், 4 ஜீவன்களோடு நீங்க 4 தேவனுடைய குணாதிசயங்களையும் நீங்க லிங்க் பண்ண முடியும். இப்ப லயன் என்று சொல்லும் பொழுது அது வந்துட்டு ஒரு வல்லமை அல்லது பெலனுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஈகிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நியாயாதிபதி, நியாயம் விசாரிக்கணும்னா நீதி செலுத்த வேண்டும், நீதிக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப வல்லமை, நீதி, காளை என்பதை வந்துட்டு ஒரு ஞானத்திற்கும் அடையாளப்படுத்துவாங்க. அப்ப ஞானம் மனிதன் என்கும் பொழுது அவன் மேல் இரக்கம். இப்ப ஞானம், நீதி, வல்லமை, அன்பு இதுல இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல லயனுக்கும் என்ன சொல்லலாம், ஆக்ஸுக்கு கூட பெலன் சொல்லலாம், லயனுக்கு ஞானத்தை கொடுக்கலாம், இல்ல ஈகிளுக்கு ஞானத்தை கொடுக்கலாம். இப்போ ஃபுல்லி இன்டர்சேஞ்சபிள். அப்ப ஞானம், நீதி, வல்லமை, அன்பு. அப்ப தேவனிடத்தினுடைய குணாதிசயங்களை இது குறிக்கிறதாக இருக்கிறது. சரி, ஓகே. அப்ப அடுத்து இவங்க எப்படி டிராவல் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. என்னாகமம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதுல எப்படி சொல்றாரு? எசேக்கியேல் 2, என்னாகமம் 2ஆம் அதிகாரத்துல 9. எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தாரும் தங்கள் செயலின்படியே 186,400 பேர். இவர்கள் பிரயாணத்தில் முதற் பாளையமாய் போகக்கடவர்கள். அப்ப ஃபர்ஸ்ட் ரைட்ல இருக்கிறவங்க இவங்க கிளம்பணும், ஈஸ்ட்ல இருக்கவங்க கிளம்பணும். அப்படி ஈஸ்ட்ல இருக்கிறவங்க கிளம்பும் பொழுது என்ன நடக்கும்னா, என்னாகமம் 10ஆம் அதிகாரத்துல இவன் கிளம்புனதே காமிச்சிருப்பாங்க. அப்படி கிளம்பும் பொழுது இந்த கெர்சோன், கோஹாத், மெராரின்னு இருக்காங்க லேவியர்கள். அதுல வந்துட்டு இந்த மெராரி புத்திரர் நினைக்கிறேன், மெராரியோ கெர்சோன் புத்திரர் வந்துட்டு அந்த டாபர்நாக்கிளையும் கேம்பையும் பிரிப்பாங்க. பிரிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, முதல்ல ஆசாரியர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்தலத்திலையும் மகா பரிசுத்தலத்துக்குள்ளேயும் போயிட்டு அவங்க எல்லாத்தையும் எடுத்து ரேப் பண்ணி வைக்கணும். தேவனுடைய பெட்டியெல்லாம் பிரதான ஆசாரியனா எடுத்து ஒரு நீல துப்பட்டியில க்ளோஸ் பண்ணி வைத்து தண்டுகளை பாய்ச்சி எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அந்த இளநீல துப்பட்டி அப்படிங்கிறது, இளநீலம் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை அடையாளமா இருக்கிறது. நம்முடைய பைபிள் ஸ்டடியில வேர்ட் ஆஃப் காட்னு ஒரு சீரிஸ் இருக்கு, அதுல அதை பத்தி பேசியிருக்கோம். சரி, அப்ப அதே மாதிரி இந்த குத்து விளக்கு, இன்னும் தூபபீடம், இது எல்லாத்தையும் இளநீல துப்பட்டிக்குள்ளாக மறைத்து வைக்க வேண்டும். அப்புறமா அந்த டென்ட்டை பிரிக்கணும். அந்த பலகைகள் எல்லாத்தையும் எடுக்கணும் தனித்தனியா, டென்ட்டை சுத்தி இருக்கிற பலகைகளை. இது எல்லாத்தையும் அவங்க பிரிப்பாங்க. யூதாவினுடைய பாளையம் புறப்படும் பொழுது அந்த 3 குரூப் போகும் பொழுது இது எல்லாத்தையும் பிரிச்சு தனித்தனியா கேரி பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது ரூபனுடைய பாளையத்தின் கொடிகள் போகும். 16 எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் அவங்க கவுண்ட். இவர்கள் பிரயாணத்தில் 2ஆம் பாளையமாய் போகக்கூடார்கள். 2வது போவாங்க இவங்க.
இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க போகும் பொழுது உங்க ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாரும் பிரிச்சு ரெடி பண்ணிடுவாங்க. அடுத்து ரெண்டாவது இவங்க போகும் பொழுது போன பின்பு மூன்றாவதாக ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையுடைய பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோட பிரயாணமாய் போக கிடார்கள். அப்படியே போகணும். அவங்க போனதுக்கு அடுத்து 17வது வசனம் பாருங்க. 17ல அடுத்து 24 எப்ராஹிமின் பாளையத்தார் இவங்க பிரயாணத்துல மூன்றாம் பாளையமாய் போக கிடவர்கள். அப்ப ஃபர்ஸ்ட் ஜூடாவோட கேம்ப், ரெண்டாவது ரூபனோட கேம்ப், அடுத்து லேவியர்களும் ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துட்டு போனோம். அதற்கு பின்பாக மூணாவதா எப்ராஹிம், கடைசியாக வடபுறத்தில் இருக்கக்கூடிய தான். இவர்கள் தங்கள் கொடிகளோட பின்பாளையமாய் போகணும்னா லாஸ்ட் தானோட இது போகணும். அதே மாதிரி போய் செட்டில் ஆகும் பொழுது இவங்க போய் ஜூடா சேரும் பொழுது அடுத்து ஃபர்ஸ்ட் போறவங்க வந்துட்டு அந்த சுத்தி இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அடுத்து ஆசாரியர்கள் ரூபனுக்கு போறதுக்கு அடுத்து வந்து அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. மற்ற கேம்ப்ஸ் போய் அங்கங்க பாளையம் இறங்குவாங்க. இது வந்துட்டு எங்க சொல்லியிருக்கு இந்த ஒரு காரியம்னா என்னாகும் 10-11 25 வரைக்கும் படிச்சீங்கன்னா தெரியும். 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியிலே மேகம் சாட்சி. ஏன் 2-2-2ன்னு வருதுலாம் நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. சரி, ஒவ்வொன்றையும் சொல்லணும்னா ஏகப்பட்ட டைம் ஆகும். நான் மூவ் பண்றேன். சாட்சியினுடைய மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மேலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலும் தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. இப்படியே கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடி முதல் பிரயாணம் பண்ணினார்கள். இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி அவன் கிளம்புறாங்க இங்க இருந்து. யூதா சந்ததியாரோட பாளையத்தின்படி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அமினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாக இருந்தான். இப்ப யூதா, இசக்கார், சபுலோன் ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. அப்படி போன பின்பு வாசஸ்தலம் இறக்கி வைக்கப்படுது. அப்ப வாசஸ்தலத்தை அவங்க ரெடி பண்றாங்க. அதை கெர்சோன் புத்திரம் மெராரி புத்திரம் சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். அப்ப சுத்தி இருக்கிறத எடுத்துட்டு கெர்சோனியரும் மெராரியும் போறாங்க. அதற்கு பின்பு ரூபன் சந்தையரோட செகண்ட் இது அப்புறம் போகுது 3 பேரும். இவங்க போனதுக்கு அப்புறம் இது சுத்தி இருக்கிறத எடுத்துட்டு போனவங்க இந்த 2வது பாளையம் வர்றதுக்குள்ள அங்க போய் சுத்தி இருக்கிறத இன்ஸ்டால் பண்ணுவாங்க வாசஸ்தலத்தை. அதுக்கடுத்து இவங்க கோகாத்தியர் பரிசுத்தம் பண்ணி சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். இவர்கள் வந்து சேருமுன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள். அப்ப கோகாத்தியர் தான் என்ன பண்ணணும்னா உள்ள இருக்க தேவனுடைய பெட்டி, அப்புறம் அந்த குத்து விளக்கு, மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு பின்னாடி போகணும். அதுக்குள்ள அவங்க அங்க போய் ஃபர்ஸ்ட் முடிச்சையும் போனவங்க அங்க சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் டென்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்கன்னா இவங்க போய் அங்க செட்டப் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு பின்னாடி தான் எப்ராஹிம், அதற்கு பின்பு தான் சந்ததி. அப்ப இதுல என்ன நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப ஜூடா ஸ்டார்ட்ஸ் டேபர்நாக்கிள் டிஸ்மேண்டில். ஆஃப்டர் ரூமன் கோஸ் ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் ஹோலி திங்ஸ் கோ அட் சென்டர். அப்ப ஆர்க் ஆஃப் கவர்னன்ட்டும் ஹோலி திங்ஸும் எதுல போகுது? சென்டர்ல போகுது. முதல் 2 பேர் போயிட்டாங்க. அடுத்து சென்டர்ல போகுது. முதல் போனதுக்கு பின்பு, முதல் குரூப் போனதுக்கு பின்பு பிரகாரத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கெர்சோனும் மெராரியும் போறாங்க. அடுத்து 2வது குரூப் ரூபன் குரூப் போனதுக்கு பின்பு தான் இந்த ஹோலி திங்ஸும் உடன்படிக்கை பெட்டியும் போகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தருக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் எங்க போறாரு பாருங்க, சென்டர்ல போறாரு இந்த இடத்துல. அப்ப ஏன் ஜூடா குரு போகுது ஃபர்ஸ்ட், அதையும் பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல சென்டர்ல இது போகுது. ஏன்னா கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். சகரியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் பாருங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மேதலாக இருந்து சுற்றியும் இருக்கிறாரு, அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப சென்டர்ல கர்த்தர் இருக்கார். நம்முடைய வாழ்க்கையிலும் சென்டர்ல கர்த்தர் இருந்தா நம்முடைய லைஃப்பும் அவருக்கு பிரியமான ஒரு வாசனையாக இருக்கும். அடுத்து 10ஆம் வசனம், சீயோன் குமாரத்தை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். நடுவில் வாசம் பண்ணுகிறார். நம் நடுவில் யார் இருக்காருன்னா கர்த்தர் இருக்கிறார். செப்பனியாலையும் பார்க்கலாம் பாருங்க இந்த வசனத்தை. சப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். மேன், அப்ப உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். The Lord your God in the midst of you is mighty. ஓகே, இப்ப ஜூடா ஏன் முதல்ல போகுது? லயன். கடைசியா ஈகிள் டான் கேம்ப். அப்ப பாருங்க மீகா 2:13 என்ன சொல்லியிருக்கு.
தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்க போறாராம்? அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அப்ப நமக்கு முன்னாடி யார் போறார்? ஒரு பிரச்சனைனா கர்த்தர் போறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக போகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அப்ப நீங்க கலங்காதீங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்க லைஃப்ல ஒருவேளை அநேகம் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம், துக்க சம்பவங்கள், துயர சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆனா கலங்காதீங்க, உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்ப கடைசியில ஈகிள், தான் கோத்திரம் ஈகிளை குறிக்குது இல்ல, அது கடைசியில வர்றதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் முன்பாக போனாலும் பின்பாகவும் வருகிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போவது போல் ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இயேசு கிறிஸ்து உங்கள் முன்னாடி போனார். பிதாவாகிய தேவன் உங்களை பிறகே காக்கிறவராய் இருப்பார். காட் வில் பி யுவர் ரியல் காட். ஓகே. அப்ப இதுல தான் என்ன தெரியுது, இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கர்த்தர் சும்மா நமக்கு இந்த வேதத்தை எழுதி கொடுக்கல, அநேக காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னும் தேவன் குழப்பத்திற்கு தேவனாயிராமல் ஒழுங்குமுறையான கர்த்தராக இருக்கிறார். தேவன் ஒழுங்குள்ளவர், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறவர். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்கினாலும் எல்லாத்தையும் ஒழுங்காக சிருஷ்டித்தவர். காட் இஸ் அ காட் ஆஃப் ஆர்டர் அண்ட் நாட் கேயாஸ். எதையோ படைச்சிட்டு ஏதோ எங்கேயோ விட்டுட்டு அப்படியே போயிட்டு ஆதாமேவள் பாவம் பண்ணதையும் சரி ரைட் எப்படியோ போவாங்க, என்னவோ கெட்டு ஒழிங்கிறான், எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உடல்ல. மாறாக அவர் மீட்பதற்காக, நம்மை மீட்பதற்காக அவரே நம்மளை சிலுவையிலே, நமக்காக சிலுவையிலே மரித்து, ரத்தம் சிந்தி, உபத்திரவப்பட்டு, பாடு அனுபவித்து, மரித்து, ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். மீண்டுமாக உயிரோடு இருந்து அதெல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். சரி ரைட். ஹி வில் டூ திங்ஸ் இன் ஆர்டர். இன்னும் நம்ம இதுல பாக்குறோம், புதிய ஏற்பாட்டே நம்ம அவ்வளவா பார்க்கல இந்த ஸ்டடியில. 1 கொரிந்தியர்ல ஒரு வசனம் வரும், 1 கொரிந்தியர் 14ன்னு நினைக்கிறேன். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கிடவது. லெட் ஆல் திங்ஸ் பி டன் டீசென்ட்லி அண்ட் இன் ஆர்டர். ஆர்டர், ஒழுங்கா செய்யணுங்கிறார். நல்லொழுக்கமாயும் கிரயமாகவும் செய்யப்படுவது, எல்லாமே ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கு, சபைக்கென்று ஒரு ஒழுங்கு. அடுத்து பாருங்க, தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். ஃபார் காட் இஸ் நாட் த ஆத்தர் ஆஃப் கன்ஃபியூஷன். அப்ப காட் இஸ் நாட் அ காட் ஆஃப் கன்ஃபியூஷன் பட் ஆஃப் பீஸ். அதே மாதிரி தேவன் நமக்கு என்ன மாதிரி ஒரு ஆவியை கொடுக்கல, பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, மாறாக என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, இதை சொல்லலாம், தெளிந்த புத்தி உள்ள ஆவி, சவுண்ட் மைண்ட். பவர் அண்ட் ஆஃப் லவ் அண்ட் அவர் சவுண்ட் மைண்ட். தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் தெளிவாக செய்கிறவர், நமக்கும் தெளிந்த புத்தியுள்ள ஒழுங்காக செய்கிறவராக இருக்கிறார். அப்ப நாமும் நம்ம ஒழுங்காக இருக்க வேண்டும். இன்னொரு ஓகே, இந்த இடத்துல நம்ம நிறைவு செய்யறோம் அந்த பைபிள் ஸ்டடியை. வேறு ஒரு சில டீச்சிங்ஸ் இருக்கு. என்ன டீச்சிங்ஸ் அப்படின்னா, இந்த டேபர்நாக்கிள் பரலோகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த டேபர்நாக்கிள்ங்கிறது தேவனுடைய முதற் பேரானவர்களுடைய சங்கமாகிய சபை. 1,44,000 ஹோலி ஒன்ஸ் ஆஃப் காட். சுற்றி இருக்கிறவர்கள் லேவியர்கள், அவங்க என்னன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனா அட் த சேம் டைம் தே ஆர் நாட் இந்த பிரைடு குரூப்ல வர மாட்டாங்க. மீட்கப்பட்ட குரூப்ல வருவாங்களே தவிர மணவாட்டிங்கிற ஒரு குரூப்ல வர மாட்டாங்க. அப்ப மணவாட்டிங்கிற குரூப் யாரு அப்படின்னா, மணவாட்டிங்கிற குரூப் சிறுமந்தை. ஏன் ஷார்ட் ஃபிளாக், ஸ்மால் ஃபிளாக் அப்படின்னா லிட்டில் ஃபிளாக் சொல்லலாம். லிட்டில் ஃபிளாக்னா கொஞ்சம் பேர் தான் கிறிஸ்துவை போல முழுவதுமாக வாழ்ந்து நிறைவு செய்ய முடியும், எல்லாராலையும் முடியாது. அப்ப மீதி உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு குரூப்ல வருவாங்க. அவங்க 2 பேருக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டகரி அப்படின்னா, வெளிப்படுத்தின விஷயம் 7ஆம் அதிகாரத்துல 1,44,000 பேர் அப்படிங்கிறது பிரைட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஒருவரும் எண்ணப்படாத திரள் கூட்டம் அப்படின்னு அதுலயே சொல்லியிருக்கோம், வெளிப்படுத்தின விஷயம் 7ஆம் அதிகாரத்திலே. அவங்களும் தேவனும் ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து சேவிக்கிறார்கள் அப்படின்னு வரும்.
அப்ப கூடாரமே என்ன சொல்லுது? கூடாரத்திற்குள்ள இருக்கவங்க பிரீஸ்ட், அவங்க தான் ஹோலி ஒன்ஸ் ஆஃப் காட்னா, கூடாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய லேவியர்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ மீதி சுத்தி இருக்கிற ட்ரைப்ஸ் அப்படின்னா உலக ஜனங்கள், இதுக்கு வெளில இருப்பாங்க 1000 வருஷ அரசாட்சியில என்று சொல்லி இது இன்னொரு டீச்சிங் இருக்கிறது. அதுக்குள்ள நம்ம டீப்பா போல, பட் ஜஸ்ட் ஒரு டச் பேஸ் மட்டும் பண்ணேன். ஓகே. அப்ப இதுல இருந்தெல்லாம் நமக்கு என்ன புரியுதுன்னா, தேவனுடைய ஞானமும் வல்லமையும் அவருடைய நீதியும் அன்பு இதெல்லாமே அவசம், நம்ம ஹியூமன் மைண்ட்ஸுக்கு அப்பாற்பட்டது. எவ்வளவு அழகாக, நேர்த்தியாக, ஒழுங்காக எல்லாவற்றையும் செய்கிறார். அதே மாதிரி பின்னடக்க போறதை எப்படி முன்னாடியே ஒரு இமேஜரியாக, ஒரு பிக்சராக அவர் செஞ்சு காமிச்சிருக்கார் வேதத்துல. அதே போல அவருடைய தெய்வீக திட்டங்களை எப்படி அவர் முன்பாகவே வெளிப்படுத்தி பின்பாக அதை நிறைவேற்றுகிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இன்னும் எவ்வளவு 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, பல 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, அவர் சொன்ன வார்த்தை பிற்பாடு வந்து நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்படின்னா நிச்சயமாக மீண்டும் வருவேன் என்று சொன்னவர், உலகத்தை நியாயம் தீர்ப்பேன் என்று சொன்னவர், 1000 வருஷ அரசாட்சியில அரசாளுவேன் என்று சொன்னவர். சீக்கிரமா இருக்கு வராம இருப்பாரா? அப்ப குறிப்பிட்ட காலத்துல நிச்சயமாக வருவார். இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறின பொழுது வந்ததை போல மீண்டுமாக வருவார். அப்ப இதெல்லாம் நமக்கு வந்துட்டு என்ன காமிக்குதுன்னா, காட் இஸ் ஃபெய்த்ஃபுல், காட் இஸ் அமேசிங், காட் இஸ் ஆவுசம் என்று சொல்லி நமக்கு காண்பிக்கிறது. இப்பொழுதும் இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடியா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்பொழுது பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.